வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் காஞ்ச திராட்சை பிளாக் அண்ட் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ், செரி, ஆரஞ்ச் ஜெஸ்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆரஞ்ச் ஜூஸை ஊற்றி ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். ப்ளம் கேக் நல்லா ப்ரௌனாக வரதுக்காக இப்போ நம்ம கேரமலைஸ்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர்ட் சுகர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஏலக்காய், பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுக்கு பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னமன் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா ப்ரௌன் கலரில் வரத்துக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலைஸ்டு சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு தான் இந்த மாவெல்லாம் ஆட் பண்ணணும், இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும், ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் நம்ம நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம், கேஷ்யூ நட்டு ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பேக்கிங் மோல்டை க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீ அப்ளை பண்ணி கீ அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம்.
மோல்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி லேயராக இருக்கணும். மோல்டில் நம்ம ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், பாதி ஊற்றினா போதும். எல்லா இடமும் ஈவனாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே நம்ம கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சு. இப்போ நம்ம கேக் மோல்டை இதில் வச்சு பேக் பண்ண போகிறோம். 50 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1 ஹவருக்கு வச்சுக்கலாம். 50 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. ஒரு 1/2 ஹவர் கழித்து சூடாகினதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கேக் எப்படி வந்திருக்குன்னு. கேக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பீஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லா வருது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.